கோவிட்-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த காய்ச்சல் என்பதை பொறுத்த வரைக்கும் மிக 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 சாதாரணமான ஒரு காய்ச்சல். மிக 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 சாதாரணமாக இந்த நோயை குணமாக்க முடியும். இந்திய அரசோ தமிழக அரசோ இதை அனுமதிக்கிற பட்சத்தில் 5 நாட்களிலிருந்து 7 நாட்களுக்குள்ளாக இந்தியா முழுமையும் இந்த நோயை இல்லாமல் செய்துவிட முடியும் என்ற கருத்தையும் கடைசியாக பதிந்து இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இப்போதும் நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூறுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு சிகிச்சை அளித்த அந்த தைரியத்தில் கூறுறேன், இந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றுவதற்கு வாதசுர குடிநீரை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். நாட்டு மாட்டினுடைய சிறுநீரில் ஒரு 24 மணி நேரம் அதை ஊற வைத்து அதற்கு பிறகு கழுவி எடுத்து காய வைத்து அதற்கு பிறகு பயன்படுத்தும். நான் கிட்டத்தட்ட ஒரு 60 மாடு வச்சுட்டு மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நாட்டு மாடு, எல்லாமே நாட்டு மாடு. வணக்கம் நண்பர்களே. நம்ம வாதசுர குடிநீர் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் இருக்குது. வாதசுர குடிநீரை பொறுத்த வரைக்கும் இன்றைய காலகட்டத்தில், இந்த கொரோனா கோவிட்-19 பரவுகின்ற இந்த காலகட்டத்தில் நான் பரிந்துரை செய்திருப்பது வாதசுர குடிநீரை நீங்கள் குடியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் பரிந்துரை செய்திருக்கிறேன். இந்த நிலையில் வாதசுர குடிநீர் குறித்த பல்வேறான சந்தேகங்கள், கேள்விகள் இதெல்லாம் இருக்கிறது. இந்த வாதசுர குடிநீரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் ட்ரக் கிடையாது. இது ஒரு 18 சரக்குகள் சேர்ந்த ஒரு கூட்டு மருந்து அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். வாதசுர குடிநீர் கிடைக்குது, எங்கே கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எதை நாம தேர்ந்தெடுப்பது, வாதசுர குடிநீரை எப்படி பார்த்து வாங்குவது அப்படிங்கிற மாதிரியான நிறைய சந்தேகங்கள் நிறைய பேர்கிட்ட இருக்குது. 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார், 800 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சார் அப்படிங்கிற மாதிரியான பின்னூட்டங்களையும் என்னால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறது அந்த நேரலையில் நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். இப்போ இந்த வாதசுர குடிநீர் என்பதை பொறுத்த வரைக்கும் மூலிகை சரக்குகள் சார்ந்தது. வேர் இருக்குது, தழை இருக்குது, கொட்டை இருக்குது, இலை இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் வாதசுர குடிநீர். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா மூலிகையில் எல்லா மூலிகைகளையும் அப்படியே நேரடியாக நம்ம பயன்படுத்த முடியாது. சில மூலிகைகளுக்கு சுத்தி முறைகள் இருக்குது. அந்த சுத்தி முறைகளின்படி சுத்தி செய்து தான் பயன்படுத்த வேண்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோயாளர், இப்போ அதிமதுரம் மிகச்சிறந்த மருந்து. அது குடல் புண்ணுக்கு, உள்ளழல் ஆற்றி வெப்பத்தை போக்குகிறது. இப்படி பல்வேறான ஒரு பாசிட்டிவ்லாம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அதிமதுரம், எஸ்டி மது அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் அதே அதிமதுரத்தை ஒரு சிறுநீரகம் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையில் ஒருத்தருக்கு யூரியா 2.5 இருக்குது, கிரியேட்டின் ஒரு 55 இருக்குது அப்படின்னா, யூரியா 55 இருக்கு, கிரியேட்டின் 2.5 இருக்குது அப்படின்னீங்கன்னா, அந்த நிலையில் இருக்கக்கூடிய நோயாளர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த அதிமதுரத்தை பயன்படுத்தக்கூடாது. இது ஏதாவது ஒரு புத்தகத்தில் இருக்கா, குணபாடத்தில் இருக்கா, இல்லை பார்மகோபியாவில் இருக்கா அப்படின்னா அங்கெல்லாம் இங்கே தேனைனா கிடைக்காது. இது என்னுடைய 20 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 45 பெட்டு உள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் இன்பேஷன் வார்டு நடத்தினதுனால அதில் கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் நான் சொல்கிறேன். இதை நீங்கள் பிஎஸ்எம்எஸ் எம்டி டாக்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கிட்னி பேஷண்ட்டுக்கு அதிமதுரம் கொடுக்கலாமா கொடுக்கூடாதுன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அவங்க படித்த புத்தகத்தில் நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய சித்த மருத்துவ ஏடுகள்லையும் அது சார்ந்த குறிப்புகள் இல்லை. அப்படிங்கும்போது இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிந்து கொண்ட முறை. அதே மாதிரி ஒவ்வொரு மூலிகைகளும் சில சுத்தி முறைகள் இருக்குது. அந்த சுத்தி முறைகளை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அதுக்காக தான் அந்த வீடியோ நான் போட்டுக்கிறேன். இப்போ வாதசுர குடிநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்தை நான் பயன்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறேன், அறிவுரை கூறியிருக்கிறேன். இந்த நேரத்தில் உயிரை காப்பாற்றுவதற்கு வாதசுர குடிநீரை கையில் வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த வாதசுர குடிநீரில் என்னென்ன சரக்குன்னா நிறைய சரக்கு, அந்த லிஸ்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் சில சரக்குகள் நீங்கள் சுத்தி செய்து பயன்படுத்த வேண்டிய சரக்குகள். குறிப்பாக சித்திர மூல வேர்பட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சரக்கை இதில் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த சித்திர மூல வேர்பட்டையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கடைக்கு போயிட்டு நாட்டு மருந்து கடையில் திருத்தணிகாசலம் சொன்ன அந்த மருந்தெல்லாம் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக லிஸ்ட்டை போட்டு 50 கிராம் 100 கிராம் வாங்கிட்டு இடித்து துவைச்சி கஷாயம் போட்டு குடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அது அப்படி குடிக்க முடியாது, அப்படி குடிக்கவும் கூடாது. அப்போ சித்திரமூல வேர்பட்டையை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக சரியான அளவில் சரியான விதத்திலே அதை சுத்தி செய்து தான் அதை பயன்படுத்தணும். அப்போ அதை எப்படி சுத்தி செய்கிறது, சுத்தி செய்கிற முறை எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சித்திரமூல வேர்பட்டையை பொறுத்த வரைக்கும் நாட்டு மாட்டினுடைய சிறுநீர், நாட்டு மாட்டு கோமியம் சொல்லுவோம். அப்போ நாட்டு மாட்டினுடைய சிறுநீரில் ஒரு 24 மணி நேரம் அதை ஊற வைத்து அதற்கு பிறகு கழுவி எடுத்து காய வைத்து அதற்கு பிறகு பயன்படுத்தும். நான் கிட்டத்தட்ட ஒரு 60 மாடு வச்சுட்டு
மாடு மேய்ச்சிட்டு இருக்கிறேன். நாட்டு மாடு, எல்லாமே நாட்டு மாடு. கிட்டத்தட்ட மாதம் ஒரு 50,000 ரூபா அந்த மாடு மேய்க்கிறவங்களுக்கு சம்பளமாகவே எனக்கு கொடுக்குறேன். மாடு மேய்க்கிறதுக்கும் பராமரிக்கிறதுக்கும் ஒரு 50,000 ரூபா சம்பளம். அது இல்லாமல் அதனுடைய பராமரிப்பு செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய பெரிய அமௌண்ட். அந்த அமௌண்ட்டை கொடுத்து தான் அந்த மாடுகளை நான் பராமரித்து கொண்டிருக்கிறேன். அப்போ ஏன் இதெல்லாம் பராமரிக்கிறேன் அப்படின்னா இதற்காக தான் பராமரிக்கிறேன். அப்போ இந்த சரி சார், நாட்டு மாடு இல்லை சார் எங்கள் ஊரில் ஜெர்சி மாடு இருக்குது, கலப்பின மாடு தான் இருக்குது, பால் கறக்கிறதுக்கு மாடு வச்சுருக்குறோம் அப்படின்னீங்கன்னா அந்த மாட்டினுடைய சிறுநீரை இதை போட்டு நாங்கள் பியூரிஃபிகேஷன் பண்ணலாமான்னா அது பியூரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த மருந்து சாப்பிடாமல் இருக்கிறதே மேல். ஏன்னா அந்த மாட்டினுடைய சிறுநீரில் நீங்கள் பியூரிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா இந்த மருந்து இன்னும் மோசமான மருந்து ஆகிவிடும், விஷமாயிடும். அதனால் அதில் வந்து புழு பூச்செல்லாம் வந்துடும். அதனால் வந்து கண்டிப்பாக இந்த ஜெர்சி மாடை மருத்துவ பயன்களுக்கு எக்காரணத்தை மட்டும் பயன்படுத்தக்கூடாது. அப்போது சித்திரமூலவர்பட்டையை பியூரிஃபிகேஷன் செய்வதற்கு கண்டிப்பாக 100% ரெஸ்ட்ரிக்ஷன் நாட்டு மாட்டினுடைய சிறுநீரை மட்டுமே பயன்படுத்தும் அப்படிங்கிறத முக்கியமான விதியாக நம்ம கடைபிடிக்க வேண்டும். அதே மாதிரி முருக்கன் விதை இருக்குது. முருக்கன் விதையை எடுத்துக்கிட்டு நம்ம இதே விகிதாச்சாரத்தில் அப்படியே நம்ம போட்டு இடித்து கஷாயம் வச்சு குடிச்சிங்கன்னா அது வந்து பேதியாகும், வாந்தியெல்லாம் ஆகும். அதனால் வந்து இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் முறையான பியூரிஃபிகேஷனோடு சேர்த்து முறையாக தயாரித்து வழங்குகின்ற போது தான் அது வந்து கண்டிப்பாக அந்த நான் சொன்ன அந்த பயன்கள், நான் சொன்னதெல்லாம் விட்டுட்டு பியூரிஃபிகேஷன் பண்ணாமல் ஏதோ ஒரு கடையில் போய்ட்டு ஏதோ ஒரு இருக்கிற சரக்கை வாங்கி நீங்கள் பண்ணீங்கன்னா அதனால் எந்த பிரயோஜனமும் புண்ணியமும் இல்லை அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த 18 சரக்கும் எல்லா கடையிலும் இருக்குமானா இதெல்லாம் யாரும் பயன்படுத்துறதே கிடையாது. அப்படிங்கும்போது பெரும்பாலான நாட்டு மருந்து கடையில் இதில் பாதி சரக்கு கூட இருக்காது. அப்போ பாதி சரக்கு இல்லாமல் இப்போ சாம்பார் வைக்கிறது வந்து ஒரு வெண்டைக்காய் இல்லைன்னா தக்காளி போடலாம், தக்காளி இல்லைன்னா வெங்காயத்தை போடலாம், வெங்காயம் இல்லைன்னா ஒரு கத்திரிக்காயை போட்டு ஏதோ சாம்பாரை கூட்ட பண்ணிட முடியும். ஆனால் மருந்து என்பது அப்படி அல்ல. மருந்துகளை பொறுத்த வரைக்கும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய சரக்குகள் அத்தனையும் போட்டு நீங்கள் மருந்தை உருவாக்கினால்தான் அந்த மருந்து நான் சொன்ன பயனை கொடுக்கும். அதுவும் அந்த மருத்துவ பியூரிஃபிகேஷன் மெத்தடெல்லாம் பயன்படுத்திட்டு நீங்கள் பியூரிஃபை பண்ணி நீங்கள் பயன்படுத்தினாதான் அந்த மருந்துடைய உண்மையான பயனை அளிக்க முடியும். அப்போ நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் பாட்டும் கேட்குறீங்க, இல்லை ஒரு பெட்டி கடையில் வச்சு விற்கிறாரு, பேக்கெட் போட்டு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 18 சரக்கு நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ வந்து இருக்கிறத 4-5 பேரை போட்டு ஏதோ வந்து ஒரு மருந்து போட்டுட்டு மருந்து போன்மேன்னு சொல்லிட்டு இடித்து உங்களுக்கு பாக்கெட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்கெட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கஷாயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இது வந்து கொரோனா வைரஸ்க்கு ப்ரிவென்டிவாவோ இல்லைன்னா ஆரம்ப நிலை கொரோனா வைரஸோ இது கட்டுப்படுத்துமான சத்தியமாக கட்டுப்படுத்துது. அப்போ மருந்துகள் இல்லாமல் முழுமையான மருந்து பொருட்கள் அதில் வந்து சேர்மானம் செய்யாமல் இன்கிரியன்ஸ் வந்து முழுமையான இன்கிரியன்ஸ் நம்ம போடாமல் இந்த மருந்து வேலை செய்யுமா? இது ஒன்றும் மந்திரம் கிடையாது. மந்திரத்தை 3 தடவை செபிச்சிட்டோம்னா 4வது தடவை வியாதி போகிறதுக்கு இது சயின்ஸ். அப்போ அந்த சயின்ஸுங்கும் போது அத்தனை பொட்டானிக்கல் இன்கிரியன்ஸும் இருந்தால் தான், பொட்டானிக்கல் இன்கிரியன்ஸ் அதில் சேர்ந்தால்தான், மருத்துவ உபப்பொருட்கள் மருந்து பொருட்கள் அதில் சேர்ந்தால் தான் இந்த மருந்து முழுமையான பலனை கொடுக்கும். முழுமையாக இல்லை, கொஞ்சம் வருஷம் கூட பலன் கொடுக்காது. அப்போது வாதசுர குடிநீர் என்பது சிங்கிள் ட்ரக் அல்ல. அப்போ கூட்டுக்கலவை. அந்த கூட்டுக்கலவையில் நம்ம ஏதோ ஒன்று பூ வைக்கிற இடத்துல பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கலாம் அப்படின்லாம் இதில் வேலைக்கு ஆகாது. மருந்துங்கிறது மருந்து, சப்ஸ்டியூஷனே கிடையாது. அப்போ இதில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை சரக்குகளையும் போட்டாலுடைய அது மருந்து வேலை செய்யுது. அதே மாதிரி வந்து நிறைய இடத்துல நிறைய திருத்தணியாச்சலம் மருந்து கொடுங்க, திருத்தணியாச்சலம் கஷாயம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுனால நாங்கள் வாதசுர குடிநீரை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்களில் பாக்கெட் போட்ட கூட கொடுக்குற நிலை இருக்கிறது. இப்போ அந்த பாக்கெட்டில் என்னென்ன மருந்து இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ இதெல்லாம் முழுமையாக சேர்த்துருக்காங்களா அப்படிங்கிறதும் எங்களுக்கு தெரியாது. அதனால் வந்து நீங்கள் சொன்ன மருந்தை சாப்பிட்டேன் சார் சுகமாகலை சார் அப்படின்னு சொல்வதோ, நீங்கள் சொன்ன மருந்தை சாப்பிட்டேன் சார் வாந்தி எடுத்துச்சு சார், முருகன் விதையை பியூரிஃபிகேஷன் பண்ணலன்னா வாந்தி எடுக்கும், பேதியாகும். அதே மாதிரி சித்திரமூல வேறுபட்டையை கண்டிப்பாக நான் சொன்ன முறைப்படி நாட்டு மாட்டினுடைய சிறுநீரில், சுத்தமான நாட்டு மாட்டினுடைய சிறுநீரில் பியூரிஃபிகேஷன் பண்ணணும். இதெல்லாம் பண்ணாமல் இந்த மருந்துகளை நீங்கள் வந்து நான் கிடைக்கிது சார் 50 ரூபாய்க்கு கிடைக்குது, 80 ரூபாய்க்கு கிடைக்குது, 70 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னீங்கன்னா இது வணிகம் அல்ல, இது வந்து மருத்துவம் என்பது முழுமையான பொருட்களை அத்தனை பொருட்களையும் போட்டு அத்தனை பியூரிஃபிகேஷன் முறைகளையும் போட்டு எல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து மருந்தாக்குகின்ற முறையில் மருந்தாக்கினால்தான் இந்த மருந்து வேலை செய்யும் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் நீங்கள் சொன்னீங்க மருந்து, நீங்கள் வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்குது, 200 ரூபா காசை பிடுங்குறீங்க, நீங்கள் நிறைய விலை வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப சீப்பாகவே கிடைக்குது, 80 ரூபாய்க்கு கிடைக்குது, 70 ரூபாய்க்கு கிடைக்குது, 50 ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்னு வாங்கி சாப்பிட்றவங்க சாப்பிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் இந்த மருந்துகளில்
அத்தனை சரக்குகளும் சேர்ந்த அத்தனை பியூரிஃபிகேஷன் முறையும் முறையாக பியூரிஃபிகேஷன் பண்ணி முறையான அளவில் செயல்படுத்தி முறையாக நம்ம தயாரிக்கின்ற போது தான் இந்த வாதசுர குடிநீர் முறையான பயனை கொடுக்கும் என்பதை தயவுசெய்து உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். இந்த வாதசுர குடிநீரை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இடத்துல இருக்கிற மருந்து கண்டிப்பாக கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும். ஏன் விலை அதிகமாக இருக்குங்கிறத இப்போ நான் மேல் சொன்ன காணொலியை நீங்கள் கூர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நான் லாபம் சம்பாதிப்பதற்காக அப்படின்னு சொன்னால் நான் இன்னும் குறைவான விலையில் கூட போட்டு ஒரு 4 வேரை மட்டும் போட்டு கூட இந்த மருந்தை உங்களுக்கு குறைவாக எது கிடைக்குதோ அதை மட்டும் போட்டு கூட குறைவான விலையில் கிடைக்கிற வேற மட்டும் போட்டு இதை மருந்தாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்படி கொடுப்பது நான் வியாபாரி இல்லை. அதனால் இதை முறையாக செய்து இந்த நோயிலிருந்து மக்களை காக்கணும் அப்படிங்கிறத இந்த மருந்தை நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால் என்னுடைய மருத்துவமனையிலையும் நான் சொல்கிற இடங்களிலும் இந்த மருந்துகள் கிடைக்கிறது. அதனால் அந்த இடங்களில் மருந்துகளை முடிந்தவர்கள் வாங்கி பயன்படுத்துங்கள். இப்போ முக்கியமான நகரங்களில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவ அங்காடிகள், இயற்கை மருந்து விற்பனையாளர்கள், நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்கின்ற போது இந்த மருந்துகளை உங்களுக்கும் நான் முக்கியமான மாவட்ட தலைநகரங்கள் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு இப்போ குரியர் வசதி இருக்குது. முன்னே இருந்ததை விட இப்போ குரியர் சார்ஜஸ் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. அதே மாதிரி இங்கே முன்னாடி நம்ம இடத்துக்கே கொரியர் எடுத்துகிட்டு போனாங்க. இப்போ நாங்கள் அவங்களுடைய இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம். அப்போ இந்த கர்ஃப்யூ டைமில் சார்ஜஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது, கொரியர் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆட்களை வேலைக்கு முன்னாடி பஸ்ஸில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களும் காரை கொண்டு போயிட்டு அவங்கள கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. முன்னாடி கொடுத்த சம்பளத்தை விட அதிக சம்பளம் கொடுத்து இப்போது வேலைக்கு நாங்கள் ஆட்களை வைத்திருக்கிறோம். அதனால் இன்ன பின்ன காரணங்கள், அதே மாதிரி சரக்கு டிரான்ஸ்போர்ட்டும் சார்ஜஸ் அதிகமாக இருக்குது. சரக்கு பற்றாக்குறை என்ற நிலையில் என்ன விலை கொடுத்தாலும் அந்த மருந்துகளை வாங்க வேண்டும் என்ற நிலையில் வாங்கி நம்ம அதை தயாரிக்கிறோம். அதனால் இது போன்ற காரணங்களால் மருந்துகளுடைய விலை கொஞ்சம் இப்போ கூடுதலாக இருக்கிறது என்பதற்காக எந்த மருந்தையும் நான் போடாமல் இல்லை. எல்லா மருந்துகளும் போட்டால் மட்டுமே மருந்து நான் தயாரிப்பேன், அப்படி தயாரித்தால் மட்டுமே உங்களுக்கு நான் கொடுப்பேன் அப்படிங்கிற தகவலையும் தெரிவித்துக்கொண்டு, வாதசுர குடிநீர் வேண்டுபவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு என்னிடத்தில் இருக்கிறது, வேண்டுபவர்கள் வாங்கி பயன்படுத்தலாம். இந்த கொரோனா வைரஸ் காய்ச்சலை பொறுத்த வரைக்கும் இப்போதும் நான் ஆணித்தரமாக கூறுகிறேன், அசைக்க முடியாத நம்பிக்கையோடு கூறுகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 150 பேருக்கு சிகிச்சை அளித்த அந்த தைரியத்தில் கூறுறேன். கோவிட்-19 என்று சொல்லப்படுகின்ற இந்த காய்ச்சல் என்பதை பொறுத்த வரைக்கும் மிக 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 சாதாரணமான ஒரு காய்ச்சல். மிக 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 சாதாரணமாக இந்த நோயை குணமாக்க முடியும். இந்திய அரசோ தமிழக அரசோ இதை அனுமதிக்கிற பட்சத்தில் 5 நாட்கள்லேருந்து 7 நாட்களுக்குள்ளாக இந்தியா முழுமையும் இந்த நோயை இல்லாமல் செய்துவிட முடியும் என்ற கருத்தையும் கடைசியாக பதிந்து குறிப்பிட்டவர்களுக்கு குறிப்பிட்ட வகையில் அவர்களுடைய காதுகளுக்கு இந்த செய்தி சேரும் என்ற நம்பிக்கையோடு இந்தியர்களாக இணைவோம். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். உலக சமுதாயம் படைப்போம். உலக மானிடத்திலிருந்து இந்த நோயிலிருந்து உலகத்தை மீட்டெடுப்போம். காலம் வரும். அந்த காலம் வருகின்ற போது நம்முடைய பண்டைய தமிழர் மருந்துகள் மூலமாக உலகம் முழுமையும் இந்த கோவிட்-19 என்று சொல்லப்படுகின்ற கொரோனா வைரஸ் காய்ச்சலை முற்றிலும் முழுதாக குணமாக்குவோம் என்ற உறுதியை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். நான் கடந்த 3 மாதமாக அப்புறம் வேற என்னன்னா இப்படி அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் நான், என் குழந்தைகள், என்னுடைய குடும்பம், என்னுடைய மனைவிகள் இப்போதும் நோயாளர்களுக்கு நாங்கள் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நாட்டையும் காப்போம், உலகத்தை காப்போம், உலக மக்களை காப்போம். நம்பிக்கையோடு இருங்கள். விரைவில் உலகம் நமது மருத்துவ முறைகளை ஏற்கும் என்ற நம்பிக்கையோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.